அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருந்தீங்களா? அந்த வரிசையில் இந்த வீடியோலையும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, நாளைக்கு எதுக்காக இப்போ சொல்கிறோன்னா, நாளைக்கு நடக்க போகிற கவுன்சிலிங் பற்றி இன்றைக்கி ஒரு நாள் அட்வான்ஸாக சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. சார் இப்போ இன்றைக்கி கவுன்சிலிங் என்ன நடக்குதுன்னு அன்றைக்கி காலையில் வீடியோ ஒன்று போடுறீங்க, பட் அது முதல் நாள் போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு நாள் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு ஆகஸ்ட் 25, 2023 என்னென்ன கவுன்சிலிங், என்னென்ன கோர்சஸ்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அந்த ஆடியோவை கேளுங்க. ஆல்சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் எதுக்காக சொல்கிறோன்னா, நிறைய பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சேரணும், உடனுக்குடனே சேரணும். அதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ரைட்டா? சரி, இப்போ அண்ணாமலை எடுத்துக்குவோம். அண்ணாமலை இப்போ பீக்கில் என்ன ஸ்டேட்டஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அட்மிஷன் பார்த்தோம்னா, செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சருக்கு. ஓகேங்களா? அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ப்ளஸ் ஃபீ பேமெண்ட்டு, கவுன்சிலிங் ஃபீஸு இல்லாமல் இப்போ இந்த அட்மிஷன் ஃபீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை பே பண்ணணும். எவ்வளோ? 56,030 ஜெனரல் கேட்டகரின்னு கொடுத்துருக்காது. ஸோ 38க்குள்ளார நீங்கள் பே பண்ணணும். இதுதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனு. அதில் நாளைக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, இந்த ஃபீஸ் கட்டுற வேலை பாருங்கள். அடுத்ததாக அந்த 7.5%க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கட்ட தேவையில்லை. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சருக்கு முடிஞ்சது. அடுத்ததாக இந்த TNJFU ஃபிஷரிஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்றைக்கி மீன்ஸ் 25/8/2023 எல்லாருக்குமே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங். யாராக இருக்குது? BFSC, பிடெக்லேயே 2 இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இருக்குது, அண்ட் BBA. இந்த மாதிரி கோர்சஸ்க்கு எல்லாமே கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதாவது 25/8 ஒன் நாளைக்கு தேதியில் பண்ணியிருக்காங்க. தவறாமல் கலந்துக்குங்க. உங்களுக்கான செலெக்ஷன் கவுன்சிலிங் கால் லெட்டர் எல்லாமே ஏற்கனவே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அந்த வெப்சைட்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் TNJFU ஸ்டேட்டஸு. அடுத்து முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, காந்திகிராம் ஒன்று பார்ப்போம். காந்திகிராமில் இப்போ அதாவது 24/8 இப்போ நடந்தது என்னென்னா, BSc கெமிஸ்ட்ரி கியூட் பேஸ்டுக்கு நடந்துச்சு கவுன்சிலிங்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூலில் பார்த்தோம்னா, இன்னும் 25/8 அன்றைக்கி யாருக்கு நடக்குதுன்னா, வொகேஷனல் ஃபுட் ப்ராசஸிங், வொகேஷனல் கோர்ஸில் ஃபுட் ப்ராசஸிங், இது நான் கியூட் பேஸ்டு கோர்சஸ்க்கு அதுக்கான கவுன்சிலிங் நாளைக்கு நடக்குது. அடுத்ததாக TNAU அண்ட் ICAR இதெல்லாம் பார்த்தோம்னா நாளைக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. ICAR இன்னமும் ஓப்பன் பண்ணலாம் 2023-24க்கு. அண்ட் TNAUவில் அந்த செகண்ட் அகாடமிக் ஜெனரல் கவுன்சிலிங் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. பட் அவங்கள கவுன்சிலிங் 26ஆம் தேதி, 25 கிடையாது. ஸோ அதனால் TNAUவில் லேட்டஸ்ட் அப்டேட் நாளைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. TANUVAS மிக மிக முக்கியமான நாள். என்னென்னு கேட்டோம்னா, நான் 25ஆம் தேதி நாளைக்கு ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது. சார் எப்போ ரிசல்ட் வரும், எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 மணிக்கு காலையில் எதிர்பார்க்கப்படுது, கொஞ்சம் லேட்டானாலும் ஆகலாம். ஸோ ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். நாளைக்கு அதை எதிர்பார்த்துட்ருக்கேன், நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்ததாக ரிப்போர்ட்டிங். சரி, நாளைக்கு அலாட்மெண்ட் ஆகுது, அவங்களே எப்போ ரிப்போர்ட் பண்ணணும்னா செப்டம்பர் 8 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார ரிப்போர்ட் பண்ணணும். காலேஜுக்கு போயிட்டு ஃபீஸை கட்டிட்டு சர்டிஃபிகேட்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இது TANUVAS பற்றின அப்டேட்டு. அடுத்து VCI வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா பார்த்தோம்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இந்த 23-24 அகாடமிக் வரைக்கும் இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. அடுத்ததாக நீட் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு இந்த 80% சீட்ஸுக்கு 24லேருந்து 28 இந்த தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரவுண்டு. ஓகேங்களா? முக்கியமான தகவல் அது இருக்குது. ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க அதையும் பண்ணிவிடுங்க, அது ஒரு முக்கியமான தகவல். அடுத்ததாக ஆயுஷ் கோர்சஸ், அதாவது ஆயுர்வேதா, யோகா, யுனானி அண்ட் ஹோமியோபதி, இந்த மாதிரி கோர்சஸுக்கெல்லாம் இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுங்க, முக்கியமான நாள். அந்த அப்ளிகேஷன் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது, 25/8 லாஸ்ட் டேட்டாக இருக்குது. அடுத்தது பேராமெடிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா, ஜாயினிங் டேட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சு ஜாயினிங் டேட்டு 28/8/2023 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா, 31/8 18/9 வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு பேராமெடிக்கல். அடுத்து சென்டாக்கில் நியூ அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. அந்த ஃபீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிஜிக்கு, ப்ளஸ் இந்த பிடெக் லேட்டரல் என்ட்ரிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தோம்னா CUTN திருவாரூர்
சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் திருவாரூர் அண்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. நிறைய லிஸ்ட்டு வந்துடுச்சு, வெரிஃபை பண்ணிக்கிங்க உங்கள் பேரெல்லாம் இருக்கான்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, முக்கியமான தகவல் இருக்குது. அடுத்தது இந்த டிஎன்ஏ ப்ராசஸ் 23, 24 2 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கி கொடுத்துருந்தாங்க. அலாட்மெண்ட் ப்ராசஸ் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நாளைக்கு முக்கியமான அப்டேட் என்ன பார்த்தோம்னா தனுவாஸ் ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ஸு, ஆயுஷ் கோர்சஸ்க்கு நாளைக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு, டிஎன்ஜேஎஃப்யூவில் கவுன்சிலிங் மேஜர் முக்கியமான எல்லா கோர்ஸுமே நாளைக்கு கவுன்சிலிங் மறந்துடாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.